வணக்கம். சொர்க்கம் நரகம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு என்னுடைய சிறு வயது ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அந்த வயசுல தான் இதை பத்தி நிறைய கதையா பேசியிருக்கோம். இறந்த பிறகு ஒரு உலகம் இருக்கான். இதுல நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அங்க போன பிறகு நம்மள எண்ணெய் சட்டியில போட்டு பொரிச்சு எடுத்துருவாங்களாம் அப்படின்னு நிறைய கதைகள் பேசியிருக்கோம். ஊர்லயும் சரி வீட்லயும் சரி, ஏதாவது தப்பு பண்ணிட்டா நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு பேச்செல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த கதையோட நாயகனும் சொர்க்கம் எப்படி இருக்கும் நரகம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஒரு பேராவல்ல இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் ஒரு கருமி. இவர்கிட்ட பேசுறவங்க எல்லாரும் நீ ஒரு நரகத்துக்கு தான் போய் சேர்வ அப்படின்னு சபிச்சுட்டு போவாங்க. அதனால இவனுக்கு இந்த நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பேராவல். அதனால எப்போதும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பான், நரகம் எப்படி இருக்கும் சொர்க்கம் எப்படி இருக்கணும். ஒரு நாள் அந்த கற்பனையே அவனுக்கு கனவா வருது. திடீர்னு போனா போய் ஒரு நரகத்துல போய் நிக்கிறான். நரகம் ரொம்ப அழகா இருக்கு. வகை வகையா உணவுகள் தயாராயிட்டு இருக்கு. அறுசுவை உணவுகள் கம கமனு வாசனை வருது. எல்லாரும் சொல்ற மாதிரி நரகம் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லையே, நரகம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா பார்க்குறான். எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. உணவை எடுத்து வாயில வைக்கிறாங்க, வைக்க முடியல. ஏன்னா நீட்டின கையை மடக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்பவும் முயற்சி பண்றாங்க, திரும்பவும் முடியல. கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையா போச்சு. அச்சோ என்னடா அது நரகத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கவலையாயிரான். உடனே இந்த மக்கள்லாம் கை கெட்டினது வாய் கெட்டலன்னா என்ன ஆகும்? எல்லாருக்கும் பயங்கர கோபம். உடனே அண்டா குண்டாலாம் தலை கீழே கவுத்து அங்க உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாம் வீணாக்குறாங்க. எல்லாம் நாசமா போச்சு. இதுல மக்கள் ஒருவருக்கு ஒருவர் கோபத்துல அடிச்சுக்கிறாங்க. ஒரே கலவரம். இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே சொர்க்கத்துக்கு வரான். சொர்க்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு. சொர்க்கம் பேர மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி அண்டா குண்டால பல வகையான உணவுகள் தயாராயிட்டு இருக்கு. அறுசுவை உணவோட வாசனை கம கமன்னு வருது. அதே மாதிரியே இருக்குது. இவன் என்ன நடக்குதுன்னு இன்னும் ஒரு ஆர்வத்தோட பார்க்கறான். எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க, உணவை எடுக்கிறாங்க. எடுத்து வைக்கும் பொழுது யாராலையும் வாய்க்கு வைக்க முடியல. என்னது நரகத்துல நடந்த மாதிரியே சொர்க்கத்திலையும் நடக்குதே அப்படின்னு என்ன நடக்கும்னு சொல்லி இன்னும் ஆர்வத்தோட அதை பார்க்கறான். உடனே தனக்கு வைக்க முடியல அப்படின்னு நினைத்த உடனே தன் எதிரில் இருக்கிற நபருக்கு அந்த உணவை ஊட்டி விடுறார். எதிரில் இருக்கிற நபர் தன் உணவை எடுத்து தனக்கு எதிரில் இருக்கிற நபருக்கு ஊட்டி விடுறார். ஒருவருக்கொருவர் ஊட்டி உணவை பகிர்ந்து மகிழ்ந்து சாப்பிட்றாங்க. அதை பார்த்தவனா அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இதுதான் சொர்க்கம் போல. ஒருவருக்கொருவர் உணவை பகிர்ந்து ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வதுதான் சொர்க்கம் அப்படின்றது அவனுக்கு புரிந்தது. அதிலிருந்து அந்த கருமி எல்லாருக்கும் உதவி செய்து பகிர்ந்து சந்தோஷமா தன் வாழ்க்கையை வாழ்ந்தான். இந்த கதையிலிருந்து சொர்க்கம் எது நரகம் எது நமக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.